இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீ போ. அடிங்க மவனே, இது நான் அடுத்த வீடா? உள்ள வாங்குறேன்ல. இல்ல நான் நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆகுது. இல்ல என்ன சில உனக்கு நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. திடீர்னு என்ன முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவளை கொண்டு வந்து விட்டுட்டு போற மாதிரிலாம் விட்டுட்டு போற. யாரையும் விட்டுட்டு போற மாதிரி. இது என்ன பழக்கம் இல்லாத இடமா? நான் என்ன அறிமுகம் இல்லாதவளா? இல்லக்கா, சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு அவசர வேலை இருக்கு, அதான் நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வரேன். என்ன இங்க இரு. இப்ப ஒழுங்கு மரியாதையா உள்ள வரையா இல்ல தூக்கி போட்டு மிதிக்கவா? என்ன அத்தான் நினைச்சியா? அப்பா சாமி, நான் யாரையும் வேலைக்கெல்லாம் வைக்கல. வேலைக்கா? ஆமா. என்ன விளாடுற நீனு? வீடு வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு யாரையும் விட்டுட்டு போற மாதிரி டாடா பாய் வந்துட்டு கிளம்புற? ஆமா, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆமா, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுங்க? இல்ல வேலைக்கு ஆள் போட்டு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உன் அக்கா ஒன்று மாடி வீட்டு மகாராணி இல்லையே. நாங்களாம் பாவப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவிய. எங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. வேலைக்கு ஆள் அமுத்துற அளவுக்கும் தரணும் இல்லை. பார்த்துக்க, ஓங்கி ஒரு அடி வச்சேன்னு வை, மண்டை கழுத்தோடு உள்ள போயிடும். பார்த்துக்க, நான் என்னைக்குன்னா அப்படி நினைச்சிருக்கேனா? இல்லை நினைச்சிருக்கேனான்னு கேட்க. நான் மட்டும் அப்படி நினைச்சேன்னு வையேன், வீடு வாசல் வரைக்கும் அக்கறையா கொண்டு வந்தெல்லாம் விட்டுருக்க மாட்டேன். தெரு முக்கிலே இறக்கி நடந்து வீட்டுக்கு போன்னு விரட்டி விட்டுருப்பேன். எம்மாடியோ, என்ன நீ கோவம் வருதுப்பா மூக்குக்கு மேல. நீ எனக்கு மேல இருப்ப போல இருக்க, என்னையும் மிஞ்சிட போல இருக்க. விட்டா கோவத்துல என்னதான் யார பாரு சந்திராணின்னு பாவ. சண்டைக்கு தயாரா கிளம்பி நிக்கன்னு நீ சரியான ரவுடி பல்ல இருப்ப போல இருக்க. பரவாயில்ல, அக்காளுக்கு தம்பி தப்பாம தான் இருக்க. சரி, அப்படி சொன்னாலாவது நீ உள்ள வரமாட்டியான்னு ஒரு ஆசை தான். இம்பட்டு தூரம் வீடு வாசல் வரைக்கும் வந்திருக்க. ஒரு வாரம் சோறு சாப்பிட்டு போனா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. உனக்கு என்னை பத்தி தெரியாதா? எனக்கு அவசர வேலை இருக்கு, அதான் கிளம்புறேன். வரக்கூடாதுன்ற எண்ணெல்லாம் இல்லை. இல்ல, உன் மோரை கட்டையை பார்த்தாலும் நல்லா தெரியுது. பசியில சுண்டி போய் கிடக்குன்னு, வயிற்றுக்கு ஒன்றும் போட்டிருக்க மாட்டேன்னு. இது பத்தாதுன்னு கோவில வேற ஒப்பாரி வேற வச்சுட்டு கிடந்தேன். கண்டிப்பா வீட்டுக்கு போனாலும் எதுவும் திங்க மாட்டேன். சரி, அதான் நம்ம ஒரு சோறு கொடுத்து அனுப்புனா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல. வீடு வரைக்கும் வந்துட்டு வெறும் வயிறா ஒன்று அனுப்ப எனக்கு மனசு வருமா? இதுதானா? நிஜமாவே எனக்கு பசிக்கல. பசிச்சா கண்டிப்பா நானே உள்ள வந்து எனக்கு பசிக்கிட்டு சோறு கொடுன்னு கேட்க மாட்டானா? ரெண்டாவது இது சோறு சாப்பிட டைம் இல்லையே. யாரா அவன்? ஏப்பா, தோசைக்கு மாவு இருக்குப்பா, டிஃபன் தான் தெரியாம வாய் தவறி சொல்லிவிட்டேன். வா. இல்ல நிஜமாவே தான் எனக்கு அவசர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆமா ஆமா, இப்ப புரியுது எனக்கு. என்ன நீங்களாம் யாருப்பா? பெரிய வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவிய. எங்க வீட்டெல்லாம் வந்து கை நினைப்பியல. நாங்களாம் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவிய. எங்க வீட்டுல என்ன உங்க வீட்டுல மாதிரி விதவிதமா ரகரகமா திணுசா டிஃபன்லாம் அடுக்கியா கிடக்கும். ஏதோ எங்களால ஏண்டது கூழோ கஞ்சியோ துவையிலோ ஊறுகாயோ வச்சுதான் திம்போம். அதை நினைச்சுதான் நீ யோசிக்கியோ? அப்போ அம்மா, நீ கோவிலுக்கு வரும்போது உன் மூளை என்ன தோச்சி காயப்பட்டு வந்துட்டியோ? உன்னை சொல்லியும் குத்தம் இல்ல, வர்ற அவசரத்துல எடுத்து மாட்டிட்டு வர மறந்துட்ட போல இருக்கு. அடப்பாவி, ரக்கமா நான் தான் எல்லாரையும் கதற வச்சு ஓட விட்டு வேடிக்கை பார்ப்பேன். இன்னைக்கு நீ என்னெல்லாம் சுத்தல்ல விட்டுட்ட? நீதான் அப்பவே சொன்னோம்ல ரவுடி பையனு. அதான் சொல்றல, அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு, அதான் நான் உடனே கிளம்புறேன்னு சொல்றேன். சரி, வந்ததுக்கு ஒரு காப்பியாவது குடிச்சிட்டு போலாம்ல. அது குடிக்கிறதுக்கு கூடவா நேரம் எடுக்கும்? சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். நீ என்ன கூப்பிடுறது, நானே வரேன் போதுமா? அம்மைக்கு மாத்திரை மருந்துலாம் முடிஞ்சு போச்சான், வரும்போது வாங்கிட்டு வாயான்னு சொன்னாவ. அதுக்காண்டி தான் கடைக்கு கிளம்புனேன். வர்ற வழியில தான் உன்னை பார்த்தேன். மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் தான் அவ டிஃபனே திம்பாவ. நான் எம்பிட்டு தூரம் லேட்டா போகிறனோ அவ்வளோ லேட்டாகும் அவங்க டிஃபன் எடுக்க. பிறகு அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம தானே போகும். ஏற்கனவே முடியாம தானே இந்த மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாயான்னு சொல்லியிருக்காவ. அடங்கப்படி பாரியா, அம்மா காரின்னு ஒருத்தி உன் கூட உசுரோட இருக்குது. உன் நினைப்புல இருக்கா? அப்போ இப்ப என்ன உனக்கு? இங்க இரு, உனக்கு வேணா சண்டை போட திராணி இருக்கலாம். ஆனா இப்ப நான் சண்டை போட மனநிலைமையில இல்ல. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை. என்னெல்லாம் என்கிட்ட பேசணும் கேட்கணுமோ எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வை. நான் ஒரு நாள் வரேன், அன்னைக்கு நம்ம 2 பேரும் சண்டை போடலாம், சரியா? என்ன கால்வலி பாச்சை வலி, உயிர் போகுது. ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வரேன் அவசியமாங்க? நீ என்ன நினைச்செடுத்து கிடந்தாலும் நேரில் வந்து என்ன கும்பிட்டாதான் உனக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவேன்னு சாமி வந்து சொல்லிச்சா கனவுல? ஏன் வீட்டுல இருந்து கும்பிட்டேன் ஆவாதனா இருக்கு? இல்ல யாரும் அப்படி கும்பிட்டா கையை களை கட்டி போட்டு முடக்கி போட்டுறாவளா மூளையில? அடையாடி வச்சுத்த கூறு கட்டவளா இருக்க. அடைச்சி உட்காரு. ஏன் உன் முகம் சொந்தாப்புல இருக்கு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் இல்ல. என்னத்துக்கு இப்ப இருந்தாப்புல கணக்கு இருந்துச்சு? நான் நல்லா தானே இருக்கேன்.
உனக்கு கண்ணு ரெண்டு என்ன அவிஞ்சா போச்சு? இப்போ நல்லா தான் இருக்க. சேத்த நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கும்போது ஏதோ பறி கொடுத்தலாட்ட உட்காந்துருந்தல, அதான் கேட்கேன். இல்லை இல்லை, உனக்கு தான் சுகரு ப்ரெஷரு எல்லாம் ஏகப்பட்டது கூடி போய் கிடக்குல்ல. அரவு நீ சாப்பிடாம இருக்கலாமா? அட இலவச இணைப்பு கணக்கா ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்ற மாதிரியே ஒன்று வந்தா ஒன்று இன்னொன்று வந்தா இன்னொன்றுன்னு ஒன்றுக்கு துணைக்கு இன்னொன்று வந்து சேர்ந்துருக்கலாம். புருஷன் பொண்டாட்டி கணக்கா சுகரம் ப்ரெஷரும் நீலாம் சாப்பிடாம இருக்கலாமா? அடியே தின்னுட்டு தாண்டி வந்தேன். எங்க உன் வாய் தான் சொல்லுது, ஆனா உன் மோரக்கட்ட ஏதோ சொங்கி பயிலா கிடக்கு. இதான் உடம்பு பூரா நோய் நொடியா வாங்கி வச்சிருக்கல. நீ எல்லாம் சோறு தண்ணி எடுக்காம வெளியில தலை காட்டலாமா? நீ பார்க்கும்போதே என் மனசெல்லாம் திக்குன்னு எனவோ போல ஆயிப்போச்சு. இப்போ உன் முகத்துல சிரிப்பை பார்த்த பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மாத்திரையில தானே வண்டியை ஓடிட்டு கிடக்கு. பிறகு நான் எப்படி சோறு தண்ணி எடுக்காம மாத்திரையை முழுங்காம இங்க வருவேன்? எல்லாமே முடிச்சு போட்டு தான் இங்க வந்து கிடக்கேன். இப்பெல்லாம் எங்க முந்தி மாதிரி ராத்திரி படுத்தா எங்கன்னா உறக்கம் வருதாக்கா? ரெண்டு புரண்டு படுத்தாலும் உறக்கம் வர மாட்டேங்குது ஒரு கண்ணுக்கு. சரி கொஞ்ச நேரம் காத்தால வெளியில வளர்த்திட்டு போய் பிறவு படுத்தாலும் தூக்கம் எங்கிட்டு வருது? அதான் இப்படி மூஞ்சி முறையெல்லாம் சுண்டி போய் கிடக்கு. உறக்கம் இல்லாம தாண்டி கண்ணெல்லாம் உள்ள போய் கிடக்கு. அதை பார்க்கையில தான் உனக்கு என்னவோ போல இருக்கும் போல இருக்கு. ஏன் என்னாச்சு? உடம்பு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை, அது முன்ன மாதிரிலாம் இப்போ தூக்கமே வர்றதில்லை. என் உடம்புக்கு என்னத்த பெருசாக கேடு வந்திருக்கு ஒரு நாளும். அதான் என்னத்த சொல்லப்போ, இப்போலாம் நிம்மதியாக உறங்கி ரொம்ப நாள் ஆகுது பார்த்துக்க. அடியே அடியே, ஏன் நானே உன்னை பார்த்து சிரிச்சிட்டு கிடக்கேன் பல்ல பல்ல காட்டிக்கிட்டு, நீ என்னடி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க 7 முழத்துக்கு? இல்லை நிம்மதியா உறங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு. நீ அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? கேட்டு முடிச்சுட்டு தான் மறு வேலை பாப்ப பாரு. அட போட்டி இவ யாரடி இவ என்னன்னு சொல்றப்போ இது போனா ஒண்ணு வருது இன்னும் முடியும் இன்னொன்னு வாசக்கதவை தட்டிட்டு தயாரா நிக்கு. என்னத்த சொல்ல ஏத சொல்ல? நீ புலம்புறத பார்த்தா எதுவும் பெரும் பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. மனசெல்லாம் திக்கு திக்குன்னு அடிச்சுட்டு ஒரு படியா படபடன்னு வருது. என்னன்னு சொல்லி தொலைட்டி. அட என்னாலும் போலதான் இன்னாலும் போ. நிம்மதியா உறங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு. படுத்தா உறக்கமே ஒரு கண்ணுக்கு இல்லை. அதான் இப்படி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நான் மற்றபடி நல்லா தான் இருக்கேன். அதான் என்னன்னு வாயை திறந்து சொல்லுன்னு கேட்கேன். வாக்கில் என்ன கொழுக்கட்டியா அமைக்கி வச்சிருக்க? வாயே சிக்குன்னு இருக்க பூட்டி வச்சிருக்க. போ, என் கஷ்டம் என்னோட போய் ஒளியுது. ஆமா, நீ என்ன கோயிலுக்கு புதுசா தலை நீட்டிருக்க இன்னைக்கு? வழக்கம் போலதான் இன்னைக்கும். அந்த பாவி பையன் எங்க குடிச்சிட்டு சுருண்டுட்டு கிடக்கானோ யாருக்கு தெரியும்? இதுக்கு போல அந்த ஆடுகாலே ஆட ஆரம்பிச்சிருவா. அந்த பையன் வீட்டுல இல்லல, அதான் அவ கோபத்துக்கு பயந்துதான் இங்க வந்து ஒளிச்சு கிடக்கேன். எத்தனை நாள்டி? உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும். சரி அது கிடக்குது விடு. அது எல்லா நாளும் வழக்கம் போலதான். எனக்கு பழகி போன ஒண்ணுதான். நீ சொல்லி என்ன பிரச்சனைன்னு? அட உன்ன மாதிரிதான் எனக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். அப்ப என்னலாம் நீ வேட்டு ஆளதான் பாக்கியா? ஆமா ஆமா, நீ எங்க நான் எங்க? நீங்கெல்லாம் யாருமா? நீங்கெல்லாம் எங்களெல்லாம் ஒரு ஆளா நினைச்சு மதிச்சு எங்கன்னா சொல்லுவியலா ஏதாவது? அடிங்க மவளை அடிச்சே சாவடிச்சிருவோம் பாத்துக்க. இந்த நாள் காண அந்தால போய் சேருன்னு சொல்லுனா ரொம்ப தான் பெருக்கு பண்ணிக்கிறேன். எல்லாம் அந்த சக்தியை நினைச்சுதான். சக்தினதும் உன் முகத்துல என்னடி இம்புட்டு பிரகாசம் எட்டி பாக்குது? அந்த பிள்ளைய பார்த்து கண்ணால் ஆயிட்டு. அதான் அது நினைப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீ அது பேரை சொன்னதும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் அந்த பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையா என்ன? இல்ல இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. ஆனா எனக்கு தான் மனசே சரியில்லை. ஏன்? பொங்கலுக்கு வரும்னு பார்த்தேன். ரொம்ப ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில தான் இந்த நாய் மண்ணெல்லி போட்டுட்டால. அதை சாக்கு வச்சாது அவ கூட ஒரு 2 நாள் இருக்கலான்னு பார்த்தேன் பார்த்துக்க. அது நடக்காம போச்சா. அது ரொம்ப ஏக்கமா இருக்கு. என்னை எப்ப வருவாளோ தெரியல. ஆமா, நானும் கேட்கணும் தான் இருந்தேன். ஏன் வரல? அவ தான் பொங்கலுக்கு வருவேன் தானே சொல்லிட்டு இருந்தா. அதை ஏன் கேட்க? அவ வீட்டுலதான் அக்காக்காரின்ற பேர்ல, அதான் அந்த குடும்பத்துல ஒரு மூத்த குத்து விளக்கு மருமகன்ற பேர்ல ஒருத்தி உக்காந்து கிடக்கால. அவ ஆத்தாக்காரிக்கு அன்னைக்கு பார்த்துதான் திடீர்னு சீக்கு வந்து இழுத்துட்டு கிடந்தாலாம். ஆஸ்பத்திரியில சேர்த்து போட்டிருந்தாவலாம். அவளை பாடு பார்க்க போனோமா. நீயும் கிளம்புனா எப்படி? வீட்டுல இருக்க வேலை வெட்டியெல்லாம் எவன் பாக்குறது? அதனால நீ வீட்லயே இருந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாலாம். பாவம் பிள்ளை இங்கிட்டு வரலான்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்கும் போல இருக்கு. இதை கேட்டதும் தாங்கிக்க முடியாம முகலாம் இருண்டு போச்சான். மருமகன் தான் ஃபோன் போட்டு சொன்னாவல. அதை கேட்கையிலே சுந்தருக்கு ரொம்ப கஷ்டமாக்கி போச்சு. அவன் தான் என்கிட்ட வந்து புலம்பிட்டு கிடந்தான். வேணும்ட்டு தான் நடிச்சிருப்பாள்வோ அப்போ 2 பேரும் சேர்ந்து. என்ன உண்மையிலேவா அந்த கிளவி இழுத்துட்டு கிடந்தது? அது நல்லா திம்சு கட்டையாட்டம் தான் எந்திரிச்சு உட்காந்து கிடக்கு. இந்த சுந்தர் பையனும் பாப்பாலும் சரி வேண்டப்பட்ட விளையாச்ச உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்து போட்டுருந்ததுன்னு சொன்னாவல. போய் ஒரு 8 பார்க்கலான்னு போனாவலாம் பார்த்துக்க. அங்க போனா கல்லு துண்டு ஆட்டம் பறக்கிறது தாவுறது குதிக்கிறது ஓடுறது அம்புட்டையும் ஆக்கி போட்டு உக்காந்து முக்குன்னு முக்கிட்டு கிடக்கான் அந்த கிளவி. சீக்கு வந்தவளா இப்படியா தின்னுட்டு கிடப்பா? உண்மையிலே சீக்கு வந்தவளா இருந்தா இம்புட்டு பெருந்தினி திங்கிறவளா இருந்தா அந்தால போய் சேர்ந்துருக்க மாட்டேன். அதானே நானும் அந்த கிளவி இருக்கா இல்லை அந்தால போய் சேர்ந்துட்டான் தான் கேட்கணும்னு நினைச்சேன்.
அப்ப போய் சேரலையாப்போ நல்லா தான் கிடக்கலாமா அவ? ஆமாண்டி, உருட்டு கட்டையாட்ட உருண்டுட்டு திறந்துட்டு கிடக்கா. அவளுக்கு என்ன கேடு காலம் வந்துச்சு? சும்மா சீனடி அம்புட்டான். ஏன்னே தெரியல, அந்த பிள்ளை எங்கிட்ட அனுப்பவே மாட்டாவ. என்னத்த சொல்ல, நம்ம வீட்லயே ஒன்றும் சரி கிடையாது. இதுல நாம எங்கிட்ட அடுத்தவங்கள போய் குத்தம் குறை சொல்ல? யார சொல்ற நீனு? அதான் காலை சுத்தின பாம்பு கணக்கா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒன்று கடந்துட்டு நமக்கே குடைச்சல் கொடுத்துட்டு கிடக்கல. அது ஒழுங்கா இருந்த நாம ஏன் இம்பிட்டு கஷ்டப்பட போறோம்? எல்லாம் அந்த சிரிக்கி பார்த்த பார்வைதான். அதான் இந்த பிள்ளைய வீட்லயே முடக்கி போட்டுட்டாவ. சரி விடு. கிட்டு விட அதை நினைக்கல மனசே ஆற மாட்டேங்குது. நான் எம்பிட்டு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அந்த பிள்ளை பொங்கலை சாக்கா வச்சு இங்க வரோம், ஒரு 2 நாள் இங்க இருக்க வைக்கலாம், நாமளும் கூட இருக்கலான்னு எம்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என் ஆசையில மண்ணள்ளி போட்டேன் இந்த சண்டாளி. அப்படிதான் போல இருக்கு. அந்த சந்தோஷத்தையே மொத்தமா வேற இடம் புடிங்கி எரிஞ்சிட்டா போல இருக்க. ஆமா, உனக்கு என்ன தனி பாசம் அந்த பிள்ளை மேல? பாசமா? தனி பாசம்லாம் இல்ல, பிடிக்கும். பிடிக்குமா? ம், பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப ரொம்ப. பாரு, ஓ மனசுல கூட ஒருத்தி சிம்மாசனம் போட்டு இருக்கால, உலக அதிசயமா தான் இருக்கு. என்னன்னு தெரியல, அந்த பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு தனி பாசம். அவளை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுக்கு என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிள்ளைய பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல ஆசையா இருக்கும். அந்த பிள்ளை கொஞ்சம் வாய் துடுக்கு உள்ளதுல, அதான் அது பேசும்போது கேட்டு ரசிக்கலாம் போல இருக்கும். உனக்கு ஏன் ஆசை இருக்காது? இப்போ கூட என்கிட்ட சொல்லணும் உனக்கு தோணலை பார்த்தியா? இருக்கட்டு, நீயும் எப்படா சொல்ற நானும் பார்க்கேன். அம்மா, உனக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? ஏன்? இல்ல, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு தோணுதா? இல்லையே. ஒன்றும் இல்லை. இல்ல. அம்மா, நீ என்னை பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓட்ட வாயி. வை. அதுல நடி சந்தேகம். இப்ப நான் ஏதாவது உன்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னேன்னு வையேன், நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அதுக்கு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு ஒரு பெரிய கதையா கட்டி இந்த ஊர் பூரா உன் கழுத்துல ஒரு மேலத்தை கட்டி தொங்க விட்டு தண்டரா போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடும். 1க்கு 2. அவன் என் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 100 ஆட்கள் எனக்காண்டி காத்து கிடப்பாவ அங்க இந்த சங்கதியை பத்தி விசாரிக்கிறதுக்காண்டி. சீ, என்னை பத்தி இப்படியா மனசுல நினைச்சிருக்க? அதான் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிற. நீ சொல்லாட்டேன எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டியாக்க உன் வீட்டு சங்கதி. சரி, உனக்கு எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப சொல்லு. ஆனா ஒண்ணு, நான் மற்ற விஷயத்துல வேணா ஓட்ட வாயா இருக்கலாம், ஆனா இத பத்தி மட்டும் யாருக்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன். என்னடி வாக்குலயே முணங்குற? இன்னும் இல்ல. இப்ப திருன்னு முழிக்கிற மொழிய பார்த்தா ஏதோ இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. என் வாயை கிண்டி உண்மை எதுவும் வாங்குறான்னு பார்க்காளோ கழுத. சரி பாப்போம், எங்க போயிட போற? நம்ம கிட்ட தானே ஒண்டிட்டு கிடக்க. ஏதாவது உண்மை தெரியுற மாதிரி வந்தா ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சரி, வீட்டுக்கு போவோமா அப்போ? ஏன் இப்போ மருமக உன் நெஞ்சு மேல ஏறி நின்று மிதிக்க மாட்டாளா? அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. அதான் நீ என் கூட வரல. அடிங்க, சும்மா வா. யார் நினைச்சு கவலைப்பட்டுட்டு புலம்பிட்டு கிடக்கிறதுக்கு பேசாம நம்ம வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அதுக்கு பிறகு போ.